வணக்கம் நண்பர்களே! நாம் எல்லோரும் வீட்டில் எளிதாக வளர்க்கக்கூடிய ஒரு சிறிய செடி, ஆனால் அதில் மறைந்திருக்கும் மருத்துவ சக்திகள் மிகப் பெரியது. அந்த செடியின் பெயர்தான் கற்பூரவள்ளி. முழு பலனும் பெற முழு வீடியோவ பாருங்க. இன்று இந்த வீடியோவில் கற்பூரவள்ளியின் மருத்துவ குணங்கள், இளமை ரகசியங்கள், கைகால் மூட்டு வலிக்கு கற்பூரவள்ளியின் பங்கு, இதையெல்லாம் விரிவாக பார்க்கலாம். கற்பூரவள்ளி என்றால் என்ன? கற்பூரவள்ளி செடி சித்த மருத்துவத்தில் முக்கியமான மூலிகை. இது ஓமவல்லி, பத்திரவள்ளி என்றும் அழைக்கப்படுகிறது. இதன் இலைகளில் கற்பூரம் போன்ற மணம் இருக்கும். இந்த செடி உடலில் உள்ள வாதம், பித்தம், கபம் மூன்றையும் சமநிலைப்படுத்தும் சக்தி கொண்டது. கற்பூரவள்ளி செடியின் முக்கிய நன்மைகள்: சளி, இருமல், ஆஸ்துமா குறைக்கும், ஜீரண சக்தியை அதிகரிக்கும், உடலில் உள்ள வீக்கம் குறைக்கும், நோய் எதிர்ப்பு சக்தியை உயர்த்தும், உடல் சூட்டை சமநிலைப்படுத்தும். குறிப்பாக மூட்டு வலி, தசைப்பிடிப்பு, கைகால் வலி இவைகளுக்கு சிறந்த இயற்கை மருந்தாக செயல்படுகிறது. கைகால் மற்றும் மூட்டு வலி: அதிக நேரம் உட்கார்ந்து வேலை செய்வது, வயது முதிர்வு, வாத நோய் போன்ற பிரச்சனைகளால் மூட்டு வலி, கைவலி, இடுப்பு வலி, முட்டி வலி, மூட்டு வீக்கம் வருகிறது. இதற்கு கற்பூரவள்ளி எப்படி உதவுகிறது? மூட்டுகளில் உள்ள அலர்ஜியை குறைத்து, இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தி, நரம்பு மண்டலத்தை அதிகரிக்கும். மேலும் இதனை உடலின் வெளிப்புற பயன்பாட்டுக்கும் பயன்படுத்தலாம். கற்பூரவள்ளி இலைகளை நசுக்கி சிறிது வெந்நீர் அல்லது நல்லெண்ணெய் சேர்த்து வலி இருக்கும் இடத்தில் தடவி 15 முதல் 20 நிமிடம் விட்டால் வலி மெதுவாக குறைய ஆரம்பிக்கும். கற்பூரவள்ளியின் இளமை ரகசியங்கள்: கற்பூரவள்ளி உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றும், செரிமானத்தை சீராக்கும், தோல் பொலிவை அதிகரிக்கும். இதனால் முகத்தில் சுருக்கங்கள் தாமதமாக வரும், உடல் சோர்வு குறையும், வயதானாலும் இளமை தோற்றம் நீடிக்கும். சித்த மருத்துவத்தில் உடல் சுத்தம், இளமை. அந்த உடல் சுத்தத்தை கற்பூரவள்ளி செய்யும். கற்பூரவள்ளி பயன்படுத்தும் முறை: 1 முதல் 2 கற்பூரவள்ளி இலை சிறிது இஞ்சி தண்ணீரில் கொதிக்க வைத்து வடிகட்டி குடித்தால் மூட்டு வலி, சளி, உடல் வலி மெதுவாக குறையும். ஆனால் அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். முக்கிய எச்சரிக்கை: கர்ப்பிணிகள், குழந்தைகள், நீண்ட கால நோயாளிகள் மருத்துவரின் ஆலோசனையுடன் பயன்படுத்துவது நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்க, ஷேர் செய்யுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். இயற்கை மருத்துவம் நம் வாழ்க்கைக்கு வரம். நன்றி.